சேபிஎம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற திரைப்படம் 11. இந்த 11 அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. இந்த படம் இந்த படத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக வந்து பேங்கில் கொள்ளையடிக்க வருவாங்க. இந்த கொள்ளையடிச்சிட்டு பகையில் அந்த ஒரு கும்பல் தலைவன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அதே மாதிரி போயிட்டுருக்கல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணி தீயில் அதாவது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை பண்ணி பார்ப்பல. அதே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அதை வந்து புலனாய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ட்வின்ஸ் இருக்கிற ஒவ்வொரு ட்வின்ஸினுடைய ஒருவரை மட்டும் கொள்றது, அது இன்னொரு ட்வின்ஸ் ஆப்போசிட் உள்ள அந்த ட்வின்ஸே வச்சு கொள்கிற மாதிரியா கொண்டு கொள்ளுவாங்க. ஏன் அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிக்கல பார்த்தீங்கன்னா அந்த ட்வின்ஸ் வந்து சின்ன குழந்தை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து பூராமே ட்வின்ஸாக இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் ட்வின்ஸு மட்டும் இருக்க பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் நல்லா படிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து மிகப்பெரிய பிரபலமாகுது. அந்த பிரபலமாகல அந்த ஸ்கூலுடைய ஹெட்டு பார்த்திங்கன்னா ட்வின்ஸு எங்கே இருந்தாலும் கேட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்வின்ஸு ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டினப்போ ஒருத்தருக்கு ஃபீஸ் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் பார்க்க ஒரு பையன் வந்து ஜெஸ்டில் நல்லா விளையாடுவாப்பில். அந்த பையன் வந்து ட்வின்ஸு. அப்போ அந்த பையன் வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்தோன்னு சொல்லி பிளான் பண்ணி தொலைவி போய் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து பிளாட் பார்த்து தங்கிப்பாங்க. அந்த பசங்களுக்கு அப்பா அம்மா இருக்காது. ஏன்னா ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனா அந்த பசங்களை சொல்லி ஸ்கூல் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸ்கூல் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்வின்ஸில் ஒரு பையனுக்கு வந்து இருட்டாக இருந்தால் வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு நோய் சம்மந்தப்பட்டது, அது வந்து இருட்டாது அப்படின்னா கற்றுவாப்பில் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் அந்த ட்வின்ஸ் வந்து நல்லா படிப்பாங்க. இந்த படிக்கிற பார்த்து மற்ற பசங்க கூட இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த பசங்க மேலே நிறையா பொறாமை ஆயிரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கூட அந்த ட்வின்ஸோட அண்ணன் வந்து ட்வின்ஸில் ஒரு பையன் வந்து நல்லா ஜெஸ் விளையாடுவாப்பில். அந்த ஜெஸ்ஸுக்காக வெளியில் போய் நல்லா இவங்க ஸ்கூல் மூலியமாக போய் நிறைய அவார்டெல்லாம் வாங்கிட்டு வரப்பில். அதெல்லாம் அவார்டு பண்ணி பார்த்திங்கன்னா அந்த மற்ற ட்வின்ஸோட பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த பசங்க எப்படி இருக்கா சொல்லி இவங்க வந்து மற்ற ட்வின்ஸில் வந்து திட்டையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இவங்க மேலே வந்து ஒரு காண்டாயிரு பெண்ணோடுவாங்க. இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக படிக்கணும். அவங்களுக்கு பெஸ்டிக்ஸ் அதாவது இந்த ஒரு ஆய்வு கூடத்தில் வந்து இவங்க இது இருக்குது. இந்த ட்வின்ஸில் இன்னொருத்தர் வேற மாதிரி இவங்க இதை போடுவா. இந்த பற்றி டீச்சர் வந்து பேசிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து ஒருத்தர் வந்து கேட்டுருவான். அப்போ என்ன பண்ணுவான் வந்து அந்த ஆய்வு கூடத்தில் பார்த்தீங்கன்னா லைட் அப்படி இருட்டாக ஆக்கிடுவானுங்க. இருட்டாக்கில் பார்த்தீங்கன்னா அதை போய் கற்று முடிய இறந்துருவாப்பில். அந்த இன்னொரு ட்வின்ஸ் இருக்கிற வந்து நம்ம ட்வின்ஸ் வாய்ப்பில் அவங்கள அடிப்பாப்பில் எல்லாம் பண்ணுறத பார்த்து அந்த ஸ்கூல்லேருந்து வேறு கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு ஒரு பார்வையர் வந்து நான் கொண்டே வளர்த்துக்கிறேன், இங்கே இருந்தால் வந்து இதான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அந்த பையனை வந்து வேற ஒரு தத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க பெங்களூரில். அப்படி கதையை கொண்டு போயிடுவோம். இங்கே இப்போ மறுபடி இதில் வந்தோம்னா அங்கே வந்து ட்வின்ஸில் ஒவ்வொருத்தரையும் வந்து ட்வின்ஸாக இருக்காருன்னு பார்த்து கொலை பண்ணுவான். அது அந்த கொள்றதை பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்வின்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக நீங்கள் படத்தை பார்க்கணும். அதை நம்ம கதை சொல்லிட்டு படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட். உண்மையிலேயே இந்த கதை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கதையாக நல்லா எடுத்துருக்காங்க. படம் அருமையாக சூப்பராக இருக்குது. கடைசியில் அது என்னென்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனாக வரவங்க வில்லை, அவர் தான் போலீஸ். அந்த ட்வின்ஸில் ஒரு அந்த கொண்டாந்து பார்த்தீங்களா அந்த பையன் இருந்தால் பார்த்தீங்களா அவனோட ஒருத்தன் தான் வந்து அந்த போலீஸ் அதிகாரியை வந்து இவங்களை வந்து ட்வின்ஸ் பூரா பழி வாங்குவான். அதுதான் கதை. இந்த படத்தை 11 அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் திரையரங்கில் போய் பாருங்கள். உண்மையிலே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உண்மையிலே ஒரு இதனால் அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கதை வரல. அதனால ட்வின்ஸ் வச்சு சூப்பராக குழந்தைகளை வச்சு அருமையாக எடுத்திருக்காங்க. உண்மையாக குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க நல்லா பிடிக்கும். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எந்த இடத்துல போர் இல்லை. உண்மையாக நாங்கள் ஏன்னா பூரா யாரும் வந்து நடிகர்லாம் வந்து பிரபலமான நடிகர் இல்லை அப்படின்னு சாதாரண நடிகர் இருந்துச்சு. ஆனால் படம் வந்து உண்மையில் நல்லா இருந்தது. திரையரங்கில் போய் பாருங்கள். 11 படம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி.